இல்லை சார், நீங்கள் அமைச்சர்கள் வந்து நிறைய இடத்துல வந்து இது பண்ணியிருக்காங்க பாருங்க. நிறைய வந்து ஆளுகிற அமைச்சர்கள் பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க. இது இந்த ஆட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெறுப்பு அப்படிதான் நான் பார்க்குறேன். இல்லை, அந்த பொதுவாகவே இப்போ நீங்கள் சொன்னது போல கிட்டத்தட்ட 22 அமைச்சர்களுக்கு மேலே ட்ரைனிங்கில் இருந்ததாக காலையில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதில் இப்போ அமைச்சர் கீதா ஜீவன் வந்து கண்டிப்பாக நான் வெற்றி பெற்றே ஆகணும். ரெண்டாவது அவர் சார்ந்த சமுதாய வாக்களுமே அங்கே ஜாஸ்தி அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போதுமே ஒரு பெரிய சப்போர்ட் இல்லாமல் இருக்கா? இல்லை அதை தாண்டி இது வந்து சமுதாய வாக்குகள் வெற்றி பெற்ற பிரபலமான இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் மக்களுக்கு நல்லது செஞ்சால் தானங்க நீடிக்க முடியும். நீங்கள் 2 முறை 3 முறை அமைச்சராக இருந்திருக்கலாம், எல்லாம் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் மக்களுக்கான ஒரு புது திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம், இதெல்லாம் செஞ்சோம்னு இருக்கணும் இல்லையா? அப்போ அப்படி இல்லை அப்படின்னாலே மக்கள் வந்து வெறுப்பை கக்கத்தானே செய்வாங்க. அது அப்படிதான் இதை பார்க்கணும். அப்படித்தானே? இல்லை அப்படின்னா இப்போ ஒரு ஆப்ஷனா வந்து அதிமுக இருக்காதா? அதிமுகவுக்கு வந்திருக்கணும். ஆனால் அதிமுகவுக்கு போட்டது அங்கே யார் வேட்பாளர், எப்படிப்பட்டவங்க அப்படின்றத பார்த்து செஞ்சுருக்கணும். ஒருவேளை அதெல்லாம் வந்து கவனிக்காமல் விட்டுருக்காங்களோ அப்படிங்கிறத வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த எனக்கு ஒரு கேள்வி திரு அக்னீஸ்வரன், இப்போ தாவேக அறுவடை செய்திருக்கக்கூடிய வாக்குகள் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் படி இது வந்து திமுக கிட்டேருந்து வந்திருக்கு, அதே சமயம் அதிமுக கிட்டேருந்து வந்திருக்கு, ரெண்டுமே சரிசமமாக பிரிச்சிருக்கிறார் அப்படிங்க பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை ஒரு இடத்துல மட்டும் ஜாஸ்தி டென்ட் ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கா? நாம் தமிழர் கட்சி 8.2% வாக்கெடுத்தது கம்ப்ளீட்டாக இல்லாமல் இருக்குது, இதில் இல்லாமல் இருக்குது. அது மாதிரி பிற கட்சிகள் இருக்குல்ல, இந்த 2%, 3% எடுத்த கட்சிகள் எல்லாம், அதெல்லாம் வந்து இப்போ இதாகிடுச்சு. ஓகே. ஆனால் அதிக வாக்குகளில் வெற்றி பெறுவோம், 45% இல்லை, இந்த தேர்தலில் நாங்கள் 55% எடுப்போம் அப்படின்னு நினைச்ச திமுக இதுல மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது. அப்ப இதுல சரிவு அதிகமா இருக்கிறது வந்து திமுகக்குங்கிறீங்க? திமுகவுக்கு தான். ஏன்னா 2019, 2021, 2024 இது மூன்றிலையும் தமிழ்நாடு முழுக்க மிக பெரும்பான்மையான வெற்றி பெற்ற திமுக இந்த தேர்தலில் இந்த சரிவை சந்தித்ததற்கு காரணம் வாக்கு சதவீதம் குறையுது. அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். 85% வாக்கு சதவீதம் பதிவாக இருந்தது. அதுல வந்து இவர்களுக்கான வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குங்கிறீங்க திமுக அதிமுகக்கு? ஆமா. ஓகே. அதாவது முழுமையாக இந்த முழு சதவீதம் போயிருச்சா? அப்படி கிடையாது. ஆனா அவங்க எதிர்பார்ப்பை விட இது வந்து கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிருக்குதுன்னு தான் நம்ம பார்க்கிறோம். ஓகே ஓகே. ஆனா இதுல வந்து இப்படி இருக்குமா என்று எதிர்பார்க்க முடியாத ஒரு வகையில ஒரு வெற்றி அறிவிப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். பிரச்சாரத்துல திமுகவோ அதிமுகவோ அந்த இடத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கலாமா இதுல? ஆமா. இல்லை, பிரச்சாரம் என்பதை தாண்டி தமிழ்நாடு வந்து ஒரு திரைப்பட மோகம், ரெண்டாவது வந்து இளைஞர்களுடைய எழுச்சி, ஆளுகிற ஆட்சியின் மீது வெறுப்பு. ஓகே. ஏன்னா இவர்கள் எல்லாருமே வந்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஆரம்பிச்ச திராவிட கட்சியிலிருந்து வந்திருந்தாலும் கூட ஒரு ஏழை எளியோர்களை மதித்து நடப்பதெல்லாம் கிடையாது. ஆகையினால இதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா இவங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதன்படி திரு விஜய் அவர்கள் செயல்படுவாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் அந்த கேள்விக்குறி? மிகப்பெரிய கேள்விக்குறி. 234 சட்டமன்றத்துக்கும் போனாரா? போகல. போகாமலேயே இவ்வளவு வாக்கு சதவீதம் எடுத்தால் அதுக்கு பொருள் என்ன? இல்ல, அது இன்னொரு கேள்வி இருக்குல்ல அக்னீஸ்வரன், அவர் வந்து போகாம இருந்ததுனால தான் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. என்னை போக விடல அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்டல். அதே மாதிரி தலைமைச் செயலகத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் போகாம இருந்தால் அது எப்படிங்க? அப்படி இருக்கு. அது எப்படிங்க? பிரச்சாரத்துக்கே போலீங்க, என்னங்க சட்டமன்றம்? சட்டமன்றமே வந்து அங்க மாத்திட்டா, பனையூருக்கு மாத்திட்டா என்ன மிகையாக இல்லையா? அது என்ன மிகை சார்? 234 தொகுதிக்கும் நீ பிரச்சாரத்துக்கே போலீங்க. முதல் முறையாக மிகப்பெரிய ஸ்வீப்புன்றீங்க. 50-60 வருஷ கட்சியெல்லாம் வந்து பின்னுக்கு தள்ளிட்டீங்கன்றீங்க. ஏன் போகலன்னு தான் கேள்வி. போக விடலன்னு சொல்றாரு. யார் போக விடல? என்னை வந்து ஆளக்கூடிய அரசு போக விடாம என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு. அப்ப அந்த சிம்பத்தி வேவ் தான் இதுல இருக்காங்கறதான கேள்வி. அதுவும் இருக்கலாம். ஆனா 48 மணி நேரத்துக்கு நீங்க முன்னாடி அனுமதி வாங்கணும். ஆனா நாங்க அப்படிலாம் கிடையாது, 48 மணி நேரம் இல்ல, நாங்க 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சிம்பத்தியா? கொடுத்துமே கிடைக்காதவர்கள் நிறைய பேர். திரு ஆதவர்ஜுனா போன்றவர்கள்லாம் சொல்லக்கூடியது என்னென்ன, செங்கோட்டையன் சொன்னாரு வந்து எங்களுக்கெல்லாம் கொடுத்துமே எங்களுக்கு கிடைக்கலைங்க அப்படிங்கிறாரு. கொடுத்து கிடைக்கதா இல்லையா அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் முதல் முறையாக 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தீங்களான்னு கேட்டால் இல்லைன்றாங்க. ஓகே.
அப்புறம் கொடுத்தும் கிடைக்கல அப்படின்னா இது வேண்மணிக்கே ஒரு ஆளுகிற அரசாங்கத்தை குற்றம் சொல்றதுக்கு சமம். ஆனா சரி இப்ப கேட்கிறேன், 234 தொகுதிக்கும் போக விடாம நிப்பாட்டினது ஆளுங்கட்சி திமுகவா? சரி, ஓகே ஓகே. அப்ப உங்களை போக விடாம தடுத்துட்டாங்களா? இல்லையே. அதனால இது ஒரு பெரிய ஒரு அலை என்று நீங்கள் வைத்து கொண்டாலும் அது ஒரு பெரிய தமிழ்நாட்டுக்கு மாற்றத்தை தருமானா 200% மாற்றத்தை தராது.